أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகிற்கு இறுதித்தூராக அனுப்பப்பட்டிருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஜும்ஆ தினத்தன்று ஒருவரும் இருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் முன்னிலவட்டுமாக என துவா செய்து கொண்டவனாகவும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் மனிதனை நேர்வழிப்படுத்துவதற்காக இறைவன் புறத்திலிருந்து பல்வேறு உபதேசங்களை வஹீயின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த உபதேசங்கள் என்பது இஸ்லாத்தில்
மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது உபதேசம் இல்லை என்றால், உபதேசத்தை ஒரு மனிதன் பிறருக்கு செய்யவில்லை என்றால் அது குற்றமாக கூட நம்முடைய இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபதேசம் செய்வதென்றால் நன்மையை ஒருவருக்கு நாம் ஏவி தீமையை தடுப்பது அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு உபதேசம். உபதேசத்திலே பல வகைகள் உண்டு. பொதுவாக எல்லோருக்கும் கேட்கிற வகையில் நாம் செய்யக்கூடிய உபதேசங்கள் என்று உண்டு. அது பொதுக்கூட்டங்களை மூலமாக, துண்டு பிரசரங்களின் மூலமாக, அது எல்லாருடைய கவனத்திற்குமே அந்த உபதேசங்கள், நாம் செய்யக்கூடிய பிரச்சாரங்கள், அந்த உபதேசங்கள் பிறருக்கு போய் சேரும். இன்னும் சிலது குறிப்பிட்ட சிலருக்காக நாம் செய்யக்கூடிய உபதேசம், அதை அவருக்கு மாத்திரம்தான் பொருந்தும் என்றால், ஒரு தவறை ஒருவர் செய்யும் பொழுது அந்த தவறை நாம் சுட்டிக்காட்டி மார்க்க அடிப்படையில நீங்கள் செய்வது தவறு என்று சொல்கிறோம் இல்லையா, இது அவரிடத்தில் இருக்கக்கூடிய தவறை சுட்டிக்காட்டுவதற்காக நாம் அவருக்கு செய்யக்கூடிய உபதேசம். உபதேசத்துல ரெண்டு வகை உண்டு. பொதுவாக செய்யப்படக்கூடிய உபதேசம், அதிலும் அந்த உபதேசத்துல தவறு செய்யக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு ஒருவர் செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டி செய்யக்கூடிய உபதேசம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ரெண்டு உபதேசங்களையுமே இஸ்லாம் பல இடங்களில் சொல்லி இருக்கிறது. ஒட்டுமொத்த திருக்குறானுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அது எப்படிப்பட்ட உபதேசம்? உலக மக்களுக்கான உபதேசம். ஒட்டுமொத்த திருமறை குரானும் உலக மக்களுக்கான ஒரு உபதேசம். அதில் குறிப்பிட்டு தொழாதவர்கள் இருப்பார்கள், புறம் பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள், கற்பொழுக்கத்தை பேணாதவர்கள் இருப்பார்கள், பிறருடைய உரிமையை பறிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்காக பிரத்யோகமாக இறைவனால் செய்யப்படுகிற உபதேசங்களும் திருமறை குரானிலே உண்டு. திருமறை குரானிலும் பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் செய்யப்படுகிற ஒரு உபதேசம், அறிவுரையும் உண்டு. குறிப்பிட்ட சிலருக்காக சில தவறுகளை கண்டித்து இறைவன் பேசுவதும் உண்டு. இப்படி இஸ்லாத்திலே நிறைய உபதேசங்கள் இடம்பெறுகிறது. இந்த ஜும்மாவில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உபதேசம் என்னவென்றால், உபதேசம் என்றால் ஜும்மாவில எல்லா வாரங்கள் ஜும்மாவிலே பேசப்படுவதும் உபதேசம் தான். ஆனால் இந்த உபதேசம் குறித்த இன்றைய ஜும்மாவிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அப்படி என்ன தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் என்றால், சஹாபாக்கள், நபி அவர்கள் 23 ஆண்டு கால அந்த நபித்துவ வாழ்வில் அவ்வப்போது சஹாபாக்களுக்கு பல்வேறு உபதேசங்களை, அறிவுரைகளை செய்திருக்கிறார்கள். தானாக முன்வந்து ஒரு தவறை தானாக முன்வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் பண்ணுவாங்க. இல்ல ஒரு தவறை இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் எல்லாம் சிவந்து மிம்பரில ஏறி நின்று உபதேசம் செய்த செய்திகளையும் நம்மால் ஹதீசுகளில பார்க்க முடிகிறது. இங்க நாம் கவனிக்கிற விஷயம் என்னவென்றால், சில தோழர்கள் இந்த உபதேசம் என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில பல ஹதீசுகள் இடம்பெறுகிறது. சில தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்கிறாங்க, வசியத் உபதேசம் என்பதற்கு அரபியில மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும் என்றால் வசியத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு தான் உபதேசம் செய்வது, அறிவுரை வழங்குவது என்றெல்லாம் தமிழ் அர்த்தம் இருக்கிறது. இந்த வசியத்திற்கு பாருங்க, நம்ம வசியத்துனா என்ன நினைச்சிருக்கிறோம்? ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், ஒரு நம்முடைய தந்தையோ அல்லது இந்த குடும்பத்தில் இருக்க நம்முடைய தந்தையுடைய தந்தையோ வசியத்து செய்வாங்கல்ல, சொத்தை. வசியத்துனா இந்த மாதிரி நான் இறந்து போக இருக்கிறேன், இந்த சொத்தை எல்லாரும் கொடுத்துருங்க, அதை அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு வசியத்து செய்யறோம். பரவலாக வசியத்து என்பதை நாம் அப்படித்தான் அறிந்து வைத்திருக்கிறோம். வசியத் செய்யறது, வசியத்துனா அது நசியத்து, நசியத்துனாலும் உபதேசம், நசியத் பண்றது. குர்ஆன்ல உபதேசத்திற்கு வேறு சில வார்த்தைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த ஹதீசுகளை பொறுத்த அளவிற்கு நாம் சொல்லும் பொழுது, ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் அன்ன ரஜுலன், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே,
இன்னி உரீது அன் உசாஃபிர, அல்லாஹ்வின் தூதரே நான் பயணம் செல்ல விரும்புகின்றேன். பயணம் செல்ல விரும்பும் பொழுது ஃபௌசினி, எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். எப்படி கேட்கிறாருன்னா, உபதேசத்தை போய் கேட்டு வாங்குறாங்க. அதுதான் நம்ம கவனிக்கிற விஷயம். அல்லாஹ் பொதுவாக சொல்லுவதும் இருக்கிறது, குறிப்பிட்ட தவறுகளுக்காக எச்சரிக்கை செய்யப்படுவது, உபதேசத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்யப்படுவதும் இருக்கிறது. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், அந்த அறிவுரையை, அந்த உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருந்து தானாக பெற்றுக்கொள்வதும் ஒரு வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். தானா போய் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஏதாவது உபதேசம் பண்ணுங்க, ஏன்னா அதை கொண்டுதான் அவங்க வாழ்க்கையில மேன்மை அடைய முடியும், அதை கொண்டுதான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும், அருமையில வெற்றி அடைய முடியும். அப்படி உபதேசங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சஹாபாக்கள் கேட்பாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன இடம்பெறுகிறது என்றால், ஒரு மனிதர் போய் அல்லாஹ்வுடைய தூதரே நான் பயணம் போலான்னு இருக்கேன், அதனால ஃபௌசினி, எனக்கு உபதேசம் செய்யுங்கள். பயணம் போறோம், இன்னைக்கு கார் இல்ல, கார் விடுன்னு போய் ஒரு இடத்துல கேட்போம். போறோம், ஃபேமிலியா போறோம், கார் இல்ல பைக்கு கூட போயிட்டு வரேன், இல்ல வேற ஏதும் பயணத்திற்கு தேவையான விஷயங்கள் அவர் இடத்துல, பொருட்கள் அவர் இடத்துல இருக்குமானால் அப்படி போய் கேட்போம், உதவி கேட்போம். ஆனால் இன்னும் சிலர் இந்த ஹஜ்ஜினுடைய காலத்துல இருக்கிறனால, ஹஜ்ஜுக்கு போறதுனால துவாவை கேட்போம், போய் துவா செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போறேன், பயணம் போகக்கூடிய உம்ராக்கு போற துவா செய்யும். துவாவை கேட்பதெல்லாம் தவறில்லை, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனால் இவர் போய் என்ன கேட்கிறாருன்னா, நம்ம இன்னைக்கு பயணத்துக்கு போவோம் என்னெல்லாம் கேட்கிறோமோ அதை கேட்கல. நமக்கு என்ன, நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு எதுவும் யாரும் சொல்ல வேண்டியது இல்லை, நமக்கு உபதேசம் பண்ற அளவுக்கு யாரும் இல்லை. எல்லாம் அதுக்கு கூடுதலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இன்னைக்கு எல்லாம் தமிழ்ல இருக்கு, நாங்க படிச்சுக்கிறோம், எங்களுக்கு தெரியாதுதாங்கிற மாதிரியான ஒரு 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 விதமான ஒரு மெதப்பில் இருக்கிறோம் எல்லாம். அதுக்குன்னு போய் நான் பயணம் போற உபதேசம் செய்யுங்கன்னு கேட்க சொல்லல. நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அறிஞ்சுக்கணும். பயணம் போறேன், உபதேசம் பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அலைக்க பித்தக்குல்லாஹ், அப்படியா பயணம் போறீங்களா, அல்லாஹ்வை பயந்துக்குங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உபதேசம் பண்றாங்க, பயணம் போகிறீர்களா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதுல பல விஷயம் இருக்கிறது. இந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பயணம் போறதுக்கு, பயணம் போகும் பொழுதுங்கிறது பல விஷயங்கள் இருக்கிறது. அப்படி என்ன பல விஷயங்கள் இருக்கிறது? இன்றைக்கு ஒரு மனிதன் உள்ளூரில இருக்கும் பொழுது எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க. தனக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், பழக்கமானவர்கள் இருக்கிற இடங்கள்ல ஒரு மனிதன் தவறு செய்ய வேண்டும் என்றாலும் கூட இன்றைக்கு எதையுமே செய்ய மாட்டான். எங்க போய் தவறு செய்வான்? யாருமே இல்லாத இடங்களுக்கு, வெளியூர்களுக்கு போனா நம்ம யாருக்காவது தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரர் வர போறாங்களா, தொழில் செய்யறவங்க வர போறாங்களா, சொந்தக்காரங்க வர போறாங்களா, நண்பர் வர போறாங்களா? யாருமே அங்க வரமாட்டாங்க. அப்போ தவறு செய்வதற்கு ஒரு மிக உகந்த ஒரு இடமாக எது இருக்கிறது என்றால், ஒரு இடத்துல நடந்து பயணம் போறோம்னா, அந்த பயணம் போகக்கூடிய ஊர்ல நம்ம என்ன தவறை செய்தாலும் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம எங்கே என்ன செய்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம இது வெளியூர் தானே, நம்ம இந்த தவறு செஞ்சா என்ன, நம்ம அந்த தவறை செஞ்சா என்ன, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாவம் செய்வதற்கே பயணம் செய்பவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பாவம் செய்வதற்கே பயணம் செய்யக்கூடியவர்களும் நம்மிடத்தில் உண்டு. அதே நேரத்தில் பயணங்களில் அதிகமான பாவம் செய்யக்கூடியவர்களும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள், யாரும் மறுக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதுதான் உபதேசம் பண்றாங்க. அதிகமான வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கிற ஒரு இடம் பயணம் தான். வெளியூருக்கு போகும்பொழுது என்ன தப்ப வேணா செய்யலாம். உள்ளூர்ல இருந்து நம்மால் எதுவெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் வெளியூர்ல செய்யலாம். அதுக்குதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலைக்க பித்தக்குல்லாஹ், நீ அல்லாஹ்வை அஞ்சிக் கொள். எப்படியான ஒரு உபதேசம்! யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் 12வது அத்தியாயத்துல மொத்தமா யூசுப் நபியினுடைய வாழ்க்கை வரலாறு தான் சொல்லப்படும். யூசுப் நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றில் யூசுப் நபி சகோதரனுடைய சூழ்ச்சியால் கிணற்றிலே தள்ளப்படுகிறார்கள்.
அந்த பக்கம் வரக்கூடிய ஒரு பயண கூட்டம் அவர் எடுத்துட்டு போறாங்க. அடுத்து அந்த வரலாறு அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா அவர் மிக உயர்ந்த ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. அந்த நாட்டினுடைய மன்னர், அந்த மன்னருடைய மனைவி, அந்த அளவுக்கு உண்டான தொடர்புகளுக்கு அவங்க போயிடுறாங்க. போகும் பொழுது அந்த இடத்தில் யூசுப் நபிக்கு அது வெளியூர் தானே. யூசுப் நபிக்கு உறவினர்கள் இல்லை, தந்தை நபி யாக்கூப் நபி, சகோதரர்கள் இல்லை, தெரிந்தவர்கள் இல்லை, யாருமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு இடத்திற்கு போய் ஒரு பெண் தன்னை தவறான விஷயத்திற்கு அழைக்கும் பொழுது மஹாதல்லா கால மஹாதல்லா, அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? அவர் அல்லாஹ்வை பயந்து விலகி கொண்டார். அவருக்கு அறிமுகமானவங்க யாராவது இருந்தாங்களா? இல்ல. நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு பெறக்கூடிய படிப்பினைகள் பல விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. அல்லாஹ் வேறு மாதிரி குர்ஆன்ல சொன்ன லவ்லா ரா புர்ஹான ரப்பி, அவரும் அவரை விரும்பக்கூடிய நிலைக்கு மாறுகிறார். அந்த அழகிற்காக ஆசைப்பட்டு விரும்பக்கூடிய நிலையில் இருவரும் நெருங்கிய பொழுது அவர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்தால் விலகி கொண்டார்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி அந்த வெளியூருக்கு போனாலும் கூட அந்த அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும். இந்த பகுதியில நம்ம இந்த தப்பு செஞ்சா மத்தவங்க கேட்பாங்க, தெரிஞ்சவங்க கேட்பாங்க சொல்லுவாங்கன்னா வெளியூருக்கு போனாலும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு ஹதீஸ் வரும், மல் ஈமான் அப்படின்னு கேட்கிற ஒரு ஹதீஸ். ஈமான்னா என்ன? நிறைய சொல்றேன். ஆமன பில்லா, அல்லாஹ் ஈமான் கொள்வது, நபி ஈமான் கொள்வதுன்னு சொல்லும் பொழுது அதுல இஹ்சான் வரும். இஹ்சான் நிறைய பேர் வச்சிருப்பாங்க, இன்னைக்கு அது இல்லை. இஹ்சான் என்றால் அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும், அல்லாஹ்வை நீ பார்க்க மாட்டாய், ஆனால் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த இஹ்சான்ங்கிறத நம்ம பல்வேறு இடங்கள்ல படிச்சிருப்போம். அப்ப நபியவர்கள் அந்த நபித்தோழருக்கு பயணம் போகிறேன் உபதேசம் பண்ணுங்கன்னு தானாக முன் வந்து கேட்கிறாரு. நபியவர் உபதேசம் பயணம் போறீங்களா, நான் உபதேசம் பண்ணி அனுப்பி வைக்கிறேங்களா சொல்லல. அவருக்கு தேவைப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உபதேசத்தை கேட்கிறார். நபியவர்கள் அதோட நிறுத்தல. பயணம் போவாங்க, மேடு பள்ளங்கள் வரும், வேற ரோடு ஒரே மாதிரி ஒரே சமநிலையா இருக்கும், இருக்காது. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தக்பீரி அலா குல்லி ஷர்ஃபின், ஒவ்வொரு மேடுகளில் நீங்கள் ஏறும் பொழுதும் தக்பீர் சொல்லுங்கள். பயணம் போறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய உபதேசத்தை பாருங்க. ஒரு மேடு ஏறுறோம் வைங்க, சமநிலையில ஒரு ரோடு இருக்குது, அதுல இருந்து கொஞ்சம் மேடான ஒரு பகுதியில நாம் ஏறும் பொழுது அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். இது நபி வழி. அது இங்கிருந்து தாராபுரம் போற ரோடுகள்ல வந்தாலும் சரி, வேறு எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, மேட்ல நம்ம ஏறினோம்னா அல்லாஹு அக்பர் சொல்லணும். இந்த ஹதீஸ்ல இடம்பெறக்கூடியது. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு இரக்கமுடையவர்களாக இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, வலகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்து ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறோம். அந்த தூதர் எப்படிப்பட்டவர் என்றால் உங்கள் மீது இரக்கமுடையவராக இருக்கிறாருன்னு இவர் உபதேசத்தை கேட்கிறாரு. அல்லாஹ் பயந்துக்குங்க, மேலான பகுதிகளில் ஏறும் பொழுது தக்பீர் சொல்லுங்க. சொல்லிட்டு ஃபலம்மா வல்லா ரஜுல் அந்த மனிதர் திரும்பி போயிட்டார். இந்த ரெண்டு உபதேசத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க தெரியுங்களா? அடுத்து அல்லாஹும்ம துஆ செய்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம இறைவா அத்விலஹுல் அர்ல, இவருக்கு பூமியை குறைப்பாயாக. பயண தூரம் அதிகமா இருக்கும்ல, அதை நீ குறைப்பாயாக. வஹப்பின் அலைஹி ஸஃபர், அவருடைய பயணத்தை லேசாக்குவாயாக. எப்படி எல்லாம் துஆ செய்யறாங்க பாருங்க. நம்ம துஆ செய்யறோமா? சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி அமைந்திருந்ததுங்கிறதுக்கு இந்த ஒரு செய்தி போதும். பயணம் போறாங்க, பயணம் போகும் பொழுது நான் எப்படி இருக்க வேண்டும், பயணத்தினுடைய ஒழுங்கையே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. பயணத்தினுடைய ஒழுங்கு, அல்லாஹ்வை பயந்துக்கங்கன்னா அதிலேயே எல்லாம் போயிடுச்சு. எல்லா ஹலாலையும் செய்ய வேண்டும், எல்லா ஹராமையும் விட்டு விலக வேண்டும் என்பதற்கு அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒற்றை வார்த்தை போதும். பயணத்தோட மொத்த சட்ட திட்டங்களையும்
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்துட்டாங்க. மேடான பகுதிகளுக்கு போகும்பொழுது அல்லாஹ் அக்பர் ஓதுங்க. சரி, தாழ்வான பகுதி ஒரு பள்ளத்துல இறங்குறோம்னா அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு திக்ரை சொல்லி தராங்க. நம்மள எத்தனை பேருக்கு அந்த திக்ர் தெரியும்? இன்னைக்கு அதுதான் நம்முடைய நிலைமை. மார்க்க விஷயங்களில் நம்முடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. பள்ளமான இடங்களில் இறங்கும் பொழுது தஸ்பீஹ் செய்ய வேண்டும். தஸ்பீஹ்னா அல்லாஹ் அக்பர். தஸ்பீஹ்னு பொதுவாக வழங்கியிருக்கிறோம். எப்படி வழங்கியிருக்கோம்? தஸ்பீஹ் செய்யறதுன்னா சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். அப்படி இல்லை. தக்பீர்னா அல்லாஹ் அக்பர், தஸ்பீஹ்னா சுப்ஹானல்லாஹ், தஹ்லீல்னா லா இலாஹ இல்லல்லாஹ், தஹ்மீதுனா அல்ஹம்துலில்லாஹ். பள்ளமான இடத்துக்கு போகும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகிறார். இது நபி வழி. அப்போ ஒரு மனிதர் பயணம் போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உபதேசத்தை கேட்கின்றார் என்றால் இந்த உபதேசம் என்பது எவ்வளவு முக்கியத்துவமான விஷயம், அது மிகச்சிறந்த ஒரு விஷயம். இதே மாதிரி இன்னொரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறார். நான் உபதேசத்தை பொதுவா சொல்லல, நம்முடைய தலைப்பே, ஜும்மாவுடைய தலைப்பே சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன மாதிரியான உபதேசங்கள் எல்லாம் செய்தார்கள் என்பதைத்தான் பார்க்கிறோம். இன்னொருத்தர் கேட்கிறாரு, எனக்கு உபதேசம் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். அன்ன ரஜுலன் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவுசீனி, எனக்கு வசியத்து செய்யுங்கள், உபதேசியுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தகுலப், அப்படியே உபதேசம் வேணுமா, கோபப்படாத போ அப்படிங்கிறாங்க. கோபப்படாத, இது மனைவிட்ட கோபப்படாத, பெற்றோர்கள்ட்ட கோபப்படாத, பிள்ளைகள்கிட்ட கோபப்படாத, இப்படி நல்லா ஒரு குறிப்பிட்ட உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யல. லா தகுலப், கோபமே படாத. அது பிள்ளையா இருந்தாலும் சரி, பெற்றோர்களுக்கு தனி சட்டம், பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கோபப்படாத போங்கிறார். அவர் அதோட போறாரா, இந்த உபதேசம் செஞ்சுட்டீங்க, ஃபரத்த மிராரன், அவர் மறுபடியும் கேட்கிறார், உபதேசம் பண்ணுங்க. அந்த உபதேசத்தையே அவர் வாழ்க்கையில செயல்படுத்தினாரா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் சஹாபாக்கள் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை உபதேசமாக செய்தார்கள் என்றால் பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். அதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. மறுபடியும் கேட்கிறார், உபதேசம் பண்ணுங்கன்னு. அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் சொல்கிறார், லா தகுலப், கோபப்படாத போ அப்படிங்கிறான். அப்போ தொடர்ச்சியாக சஹாபாக்களில் பல்வேறு மனிதர்கள், ஆனால் யாரை பற்றி வரக்கூடிய பெரும்பாலான செய்திகளில் ஒரு சிலரை பற்றி மாத்திரம்தான் அவருடைய பேர் இடம்பெறும். ஹதீஸ்ல உபதேசத்தை கேட்டு வாங்குறாங்கல்ல, அவங்களுடைய பேர் இடம்பெறும். பெரும்பாலான செய்திகளில் எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் வந்தார், உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா நபித்தோழர்களும் கேட்டாங்கன்னு வருது இல்ல, எல்லாருக்கும் ஒரே உபதேசத்தை தான் பண்ணாங்களா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னா அப்படி இல்லை. ஒவ்வொருவரை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் அறிவித்து கொடுத்திருப்பான் போல் தெரிகிறது ஹதீஸ பார்க்கும் பொழுது. ஏன்னா ஒருத்தருக்கு கோபப்படாதேங்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதர், அவர் கோபக்காரரா இருந்திருக்கலாம். இன்னொருத்தருக்கு அல்லாஹ்வை பயந்துக்கோங்கிறாரு, அதுக்குன்னு அவர் அல்லாஹ்வை பயப்படாதவர்னு புரிஞ்சுக்க முடியாது. கூடுதலா உபதேசம் பண்றாங்க. எல்லாருக்கும் ஒரே உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவே இல்லை என்பதற்காக சொல்கிறேன். இன்னொருத்தர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் அவுசீனி, எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கும் பொழுது, உசீக அல்லாஹ் தக்கூனு லஆனன், உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன், நீ சபிக்கக்கூடியவனாக இருக்காதேங்கிறாங்க. அதுக்குன்னு அவர் சபிக்கக்கூடியவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்காதேன்னு சொன்னாங்களான்னா அப்படி இல்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் ஹதீசுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு சாதாரணமா சபிக்கிறோம், கோபப்படுற விஷயத்திலே அப்படித்தான். எதுக்கு கோபப்படுறோன்னே தெரியல. குழந்தைகள் குறும்பு செய்தால் இன்றைக்கு கோபப்படுகிறோம், வேலை செய்கிற இடங்களில் வேலையாட்கள் ஏதாவது தவறாக செய்துவிட்டால் கோபப்படுகிறோம். தவறு செய்ததற்காக கோபப்படுகிறோமே, நாம் செய்யக்கூடிய தவறுக்காக இறைவன் கோபப்பட்டால் நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ் இரக்கமுள்ளவன்,
அல்லாஹ் கருணையாளன். சிந்திச்சு பார்க்கணும். நம்மை விட பலகீனமானவர்களிடத்துல நாம் நம்முடைய கோபத்தை காட்டுகிறோமே, நம்மை விட பலமானவர்கிட்ட கோபத்தை காட்டுவோமானா அப்படி காட்டுறது இல்ல. எப்படி காட்டுறோம்? பலகீனமானவர்களா கோபத்தை காட்டுறோம், அடிக்கிறோம், கை நீட்டுறோம், தகாத வார்த்தைகளை திட்டுறோம். கோபத்தை காட்டுவதுங்கிறது அடிக்கிறதோ திட்டுறதோ தாண்டி இந்த முகத்தை ஒரு மாதிரி விகாரமாக மாற்றுவது, அதிலே நம்முடைய கோபத்தை பார்ப்பவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இது மாதிரிலாம் இன்னைக்கு சாதாரணமா செய்யறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு சொன்னது கோபப்படாத. எவ்வளவு ஒரு அழகான உபதேசம். இந்த கோபம் இல்லை என்றால் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் நன்றாக இருந்திருக்கும். விவாகரத்துல போய் முடியாது. கணவன் மனைவி உறவுகளிலே மிக 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 முக்கியமான விஷயம் இந்த பொறுத்து போவது, பொறுமையை கையாளுவது. இது இல்லை என்றால் பொறுத்து கொள்ளாமல் அவசரப்படுறது, கோபப்படுறதெல்லாம் பின்விளைவுகள் விவாகரத்து வரை போய் முடிந்திருக்கிறது. இதுல வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால், பிள்ளைகளை பெற்றிருப்பார்கள். 2 வயசு 3 வயசு குழந்தை இருக்கும், இல்ல பெரிய குழந்தையே இருக்கட்டும், அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை சிந்திக்கிறது இல்லை. கோபக்காரி அவர்களும் கணவன் மேலேயும் தப்பு இருக்கும், கோபப்படுவாரு. எவ்வளவு காலம் தான் நானும் பொறுத்து இருக்குதுன்னு மனைவி ஒரு கட்டத்தில் அவங்க கோபப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி இந்த கோபப்படக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிற உபதேசம் மிக மிக அழகான ஒரு உபதேசம், எல்லாருடைய வாழ்க்கைக்கும் தேவையான உபதேசம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு தோழர் என்று சொல்லும் பொழுது சபிக்கக்கூடியவர்களாக இருக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்றைக்கு பிள்ளைகளை சபிக்கிறோம், திட்டுறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்காதீர்கள்ங்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் சபிக்கிறீர்கள் என்றால் அது உடையவர்களிடத்தில் அது இல்லை என்றால் உங்களிடத்தில் அது திரும்பி விடுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். உங்களுக்கு எதிராக சபிக்காதீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, செல்வங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்படின்னா யாரும் அப்படி பண்ண போறது இல்லை. பல நேரங்களில் நாம் வார்த்தைகளை விடுவோம், நாசமா போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இப்படிலாம் வார்த்தை விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி கேட்காதீங்க. துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்று சிலது இருக்கிறது. அந்த நேரத்திலே அதை இறைவன் ஏற்றுக்கொண்டால் நிலை என்ன? கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அப்படித்தான் செய்கிறார். காற்று வேகமாக வீசுகிறது, இதுவும் காத்து காலம் தான் வரப்போகுது. காத்தடிக்குது, அதனால் வேலைகள் பாதிக்கப்படுகிறது, கண்ணில் மண் உழுவும், கருமம் முடிச்ச காத்துன்னு திட்டுவோம், சனியனேன்னு திட்டுவோம். காத்த அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் காற்று பலமாக வீசுகிறது, ஒரு மனிதனுடைய ஆடை விலகி விடுகிறது. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை பற்றி சொல்லும் பொழுது அவர் காற்றை சபிக்கிறார், சபிச்சிடறாரு, நாசமா போகட்டும்னு காற்றை சபிச்சிடறாருன்னு வைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க, காற்றை சபிக்காதீர்கள், அல்லாஹ் அதற்கு எதை ஏவினானோ அதை அந்த காற்று செய்கிறது. அப்ப இந்த சபிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசிக்கிறார்கள். இது போன்ற நிறைய செய்திகளை சஹாபாக்கள் உபதேசமாக கேட்டு பெற்றிருக்கிறார்கள். வாய்ப்பு இருக்கிற பொழுது இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் கான நபிய்ய பதஹு வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று உபதேசத்தை பெற்றுக்கொண்டதும், திருமறை குர்ஆன் முழுவதும் இறைவனுடைய அறிவுரைகள் இருக்கிறது. அது பொதுவான அறிவுரைகளாகவும் இருக்கிறது. குறிப்பிட்ட சில தவறுகளை செய்யக்கூடியவர்களை குறித்து அவர்களை எச்சரிக்கை ஊட்டுகிற முகமாகவும் அறிவுரைகள், உபதேசங்கள் அமைந்திருக்கிறது என்பதையும் பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த அறிவுரைகளை பொறுத்தளவிற்கு அது இறைவன் பொதுவாக செய்ததாக இருந்தாலும், தொழாதவர் ஒருவர் இருக்கிறார், அவரை பார்த்து தொழுங்கள் என்றோ, தொழாவிட்டால் நாளை சக்கர் என்கிற நரகத்திலே தள்ளப்படுவோம் என்றோ நாம் அறிவுரை செய்கிறோம் என்றால், செய்யக்கூடியவருக்கு இது கடமை. நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். ஒரு சகோதரர் தவறு செய்கிறார் என்றால் நம்மால் முடிந்த அளவு கையால் தடுக்க வேண்டும்,
மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி ஃபஇன் லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி ஃபஇன் லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி தாலிகல் அஃபுல் ஈமான். நாவாலோ கரத்தாலோ அல்லது வெறுத்து ஒதுங்குவதாலோ அவருக்கு நாம் அந்த நன்மையை அந்த தீமையை தடுக்கணுங்கிறான், உபதேசம் செய்யணும் அப்படிங்கிறது தான் நமக்கு விளங்குகிறது. கடைசி கட்டம் மனதால் வெறுத்து ஒதுங்குவதுதான் அல்லாஹ்வுல் ஈமான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் செய்வது நம் மீது கடமை. அந்த தவறுக்கு உரியவர்களாக நாம் தொழாதவர்களாக இருந்தோம் என்றால், நமக்கு செய்யப்படுகிற உபதேசம் நமக்கு பயனளிக்கவில்லை என்றால் நாம் முஃமின்களே கிடையாது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் குர்ஆனில், ஃபதக்கிர், நபியே நீர் அவர்களுக்கு உபதேசியுங்கள், அறிவுறுத்துங்கள், ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமின். அந்த உபதேசங்களும் அறிவுரைகளும் முஃமின்களுக்கு பயனளிக்கும். அப்ப செய்யப்படுகிற உபதேசங்கள் நமக்கு நம்மிடத்துல பயனளிக்கும்னா என்ன? தொழாதவரிடத்துல அந்த கடுமையை பற்றி, எச்சரிக்கையை பற்றி, நரகத்தை பற்றி சொன்னால் அவர் தொழுகையாளியா மாறணும். இது மாறவில்லை என்றால் அந்த உபதேசம் அவருக்கு பயனளிக்கவில்லை. முஸ்லிம்களுக்கு பயனளிக்கும் என்றால் அப்ப பயனளிக்காதவர்கள் யார் என்கிற கேள்விக்கு விடையை உங்களிடத்திலே நான் விடுகிறேன். அந்த அடிப்படையில் செய்யப்படுகிற எல்லா உபதேசங்களையும் செவிதாழ்த்தி கேட்டு நம்மால் இயன்ற விஷயங்களை எல்லாம் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று துஆ செய்து என்னுடைய ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.